வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடுங்கியூர் டம்ப் யார்டு. இது கொடுங்கியூர் டம்ப் யார்டுன்னு சொல்லுவாங்க. கொடுங்கியூர், எழில் நகர், கிருஷ்ணமூர்த்தி நகர், இந்த மாதிரி ஏரியாஸை வந்து இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரிட்ஜ் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதாவது எழில் நகருக்கும் எழில் நகருக்கும் உங்களுக்கு அந்த சைடு வந்து கொருக்குப்பேட்டை, தண்டையார்பேட்டை அப்படி போகிறதுக்கு நமக்கு ஒரு அந்த சைடு பார்த்திங்கன்னா தண்டையார்பேட்டை பிரிட்ஜ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதுசாக நியூ பிரிட்ஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா எவ்வளோ வேலை நடக்குது, இப்போ கடகடன்னு வேலை நடக்குது. இது ஒரு டம்ப் யார்டு மாதிரியே இல்லை, இப்போ வந்து ஒரு குப்பைமேடு மாதிரியே இல்லை, எல்லாம் சூப்பராக ஆக்கிட்டாங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம், லைனை போய் பார்ப்போம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆக்கிட்டாங்க இந்த வீட்டு இடத்த. இதெல்லாம் வந்து குப்பைமேடு. இந்த இடத்துல ஹவுசிங் போர்டு இப்போ புதுசாக இடிச்சிட்டு புதுசாக கட்டுறாங்க ஹவுசிங் போர்டு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக ரோடு, இப்போ ரோடு எக்ஸ்டெண்ட் பெருசாகிட்டாங்க நல்லா. இனிமேல் பார்த்திங்கன்னா எழில் நகர், கிருஷ்ணமூர்த்தி நகர், அப்புறம் கண்ணதாஸ் நகர், இதெல்லாம் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ரேட்டு ஏறிடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து உங்களுக்கு அதிகமாகும். பாருங்கள், இந்த தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து ஹவுசிங் போர்டு போயிட்டுருக்கு, ஃபுல்லாக ஹவுசிங் போர்டு ஒர்க் போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ரோடு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 28ஆம் தேதி இந்த பிரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. 28 இந்த பிரிட்ஜு ஓப்பன் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபஸ்ட் கிளாஸாக சிட்டியை மாற்றிட்டாங்க. இனிமேல் இது ரேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 10,000 போகும். கார் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள், ரோடு பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு. ஆனால் ஒன்று என்னென்னா, இப்போ இந்த டிஎம்கே பீரியடில் மட்டும்தான் உங்களுக்கு, திமுக ஆட்சியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு செய்யப்படும். மற்றபடி எந்த கட்சியாலும் இது மாதிரிலாம் செய்ய முடியாது. உங்களுக்கு பாருங்கள், பிரிட்ஜஸ் வந்து பெரிய பிரிட்ஜு எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஹவுசிங் போர்டு இதெல்லாம் பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வியூஸு. அதேமாரி இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா, இந்த பிரிட்ஜு போய் எழில் நகர், இங்கே கிருஷ்ணமூர்த்தி நகர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நேராக வந்து எழில் நகர் அந்த டவுனில் இறங்குது. உங்களுக்கு ட்ராக் இருக்குது, அந்த ட்ராக்கை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த பிரிட்ஜு வந்து இறங்கிடும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் இருக்காது கண்டிப்பாக. அநேகமாக இந்த பிரிட்ஜஸ் போட்டிருக்காங்க, வர ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த பிரிட்ஜு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓப்பனிங் பாருங்கள், அந்த பிரிட்ஜு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. லைட்ஸ், புதுசாக லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் குப்பைமேடு பார்த்தீங்கன்னா, இந்த குப்பைமேட்டில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வேலை நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 கம்பெனிஸ் உள்ளே ஒர்க் பண்ணுறாங்க. உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாங்க. உள்ள குப்பைகள் நாற்றம் அடிக்கிறது இல்லை, எரிக்கிறது இல்லை, அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஓரளவுக்கு நார்த் சென்னை, வட சென்னை வந்து இந்த ஓரளவுக்கு நீட்டாக இருக்குன்னா டிஎம்கே தான் காரணம். அது இல்லாமல் ஒரு சில சமூக ஆர்வலர்கள் கிருஷ்ணமூர்த்தி நகரில் ராமச்சந்திர ராவ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சமூக ஆர்வலர் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. கிருஷ்ணமூர்த்தி நகர், கண்ணதாஸ் நகர், அவங்கெல்லாம் சேர்ந்து போராடி ஓரளவுக்கு இந்த பிரிட்ஜஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இந்த பிரிட்ஜில் நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன் போல் இருக்குது. ஆனால் அந்த லாஸ்ட்டு போனால் என்ன ஆகும்னு தெரியல, போய் பார்ப்போம். நடந்து தான் போகிறோம். இந்த இடத்துல ஃபுல்லாக ஹவுசிங் போர்ட்ஸ் வருது. நார்த் சென்னை இனிமேல் சொல்ல முடியாது. நார்த் சென்னை, வட சென்னைன்றது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாகவும் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா உங்களுக்கு அந்த மாதிரியும் உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. எல்லாம் மாறிடுச்சு. காலங்கள் மாற மாற மக்களும் மாறுகிறார்கள், கட்சிகளும் மாறுகிறது, ஆட்சிகளும் மாறுகிறது. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு போயிட்டுருக்கு.
இந்த புது பிரிட்ஜ் மேலே இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன். வீடியோஸ் நான் தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இந்த டம்ப் யார்டில் அந்த குப்பை மேடை வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு உண்டான வேலைகள் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பெரிய வீடியோ இருக்கும் யூடியூப்பில். இது ஓகே, அடுத்த வீடியோ ஒன்று போடுவோம். ஓகே, வெங்கட் பாலா ஹட் 263 யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர். நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்ப்போம்.